ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தான் பார்க்க போகிறோம். இயர் அண்ட் ஃபேவரேட்ஸ். இந்த இயர் ஃபுல்லாகவே என்னெல்லாம் எம்டி பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாம் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாமே மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு இந்த இயரில். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரேண்டமாக தான் போகிறேன். இதில் வந்து ஸ்கின் கேர் இருக்குது, மேக்கப்ஸ் இருக்குது, அப்புறம் பர்ஃப்யூம் இருக்குது, அப்புறம் ரேண்டம் ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சது, எம்டி ஆனது, நான் ரிப்பீட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது. ஸோ அது எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மை மோஸ்ட் ஃபேவரேட் இந்த பாடி வாஷ். இது வந்து லக்ஸ் பாடி வாஷ் தான். ரொம்ப கம்மி ரேட் தான். இது 100, 120 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு இது வந்து ஃப்ரெஷ் அலோவேரா அலோவேரா சென்ட் இருக்கும் இதில். அண்ட் இது நான் செகண்ட் பர்ச்சேஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இது செகண்ட் பர்ச்சேஸ். ரொம்ப ரொம்ப நல்ல பாடி வாஷ், நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது யூஸ் பண்ணாலே. ஸோ எஸ், இது ஒரு சூப்பரான பாடி வாஷ். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம ஹேர் கேரில் போனோம்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த நேச்சுரல் ஹேர் ஷாம்பூ. இது வந்து இதில் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. இதில் ஒரு கெமிக்கலும் இல்லை. இது வந்து பவுடராக தான் இருக்கும். ஸோ பவுடர் நம்ம சீக்காக்காய் பவுடர் எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பவுடராக இருக்கும். நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஹேர் நல்ல சில்கியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போல்லாம் நம்ம நிறையா கெமிக்கல் பேஸ்ட் ஷாம்புலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு எப்போது இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறது இட்ஸ் அ குட் ஒன். ஸோ அந்த ஷாம்பு வந்து ஹவிந்தா பிராண்டோட ஷாம்பு தான். அண்ட் பை த வே இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஸ்பான்சர்ட். இது என்னோட ஓன் ரிவ்யூ தான். ஸோ எஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான இதோட கண்டிஷனே பார்க்கலாம் எப்படி இருக்குது. டாட் அண்ட் கீ ஸ்கின் கேர் ஜெல் ஃபேஸ் வாஷ், வாட்டர்மெலன் ஃபேஸ் வாஷ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேஸ் வாஷ் இது. இன்னொன்று வந்து ப்ளம்மோட ஃபேஸ் வாஷ், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் கெஸ் 3 டியூப்ஸ் அது முடிச்சிருப்பேன். ஸோ ஓகே, நியூவாக ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இந்த டாட் அண்ட் கீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் மற்ற பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ எப்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆயிரும். ஆர்எல்ஸ் காம்பினேஷன் ஸ்கின்னாலே நம்ம ஃபேஸ் எப்போதும் ஆயிலியாக இருக்கும். ஸோ எப்போதான் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வெறும் போட்ட மாதிரியே இருக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஜென்டலாக இருக்கும். ரொம்ப அப்படி ட்ரையாகவும் இருக்காது, அப்படி ரொம்ப ஃபேஸ் வந்து ஆயிலியாகவும் இருக்காது. ஸோ இது ஒரு ஜென்டலான ஃபேஸ் வாஷ். இட்ஸ் அ வெரி குட் ஒன். இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் எக்ஸஸ் ஆயில், விசிபிளி லூமினஸ் ஸ்கின், அண்ட் இட் இஸ் ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ நான் காம்பினேஷன் ஸ்கின்காக இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் லிப் பாம், நிவ்யா லிப் பாம் தான். இது நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது இப்போ. ஸோ எனக்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான லிப் பாம். போட்டது இது போட்டதும் நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொன்று இருந்தது என்கிட்ட. அது இந்த கலர் இல்லை, இது வாட்டர்மெலன் கலர் ஐ கெஸ். அது வந்து வேறு ஒரு பேக்கெட், அதுவும் எம்டி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் பர்ச்சேஸ். இதுவும் ஒரு சூப்பரான லிப் பாம், இந்த விண்டருக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட்டான மார்ஸ் ப்ளஷ். ரொம்ப பிரிட்டியான ப்ளஷ் இது. இன்னும் நம்ம ஐ கெஸ் நான் 2-3 இயர்ஸ் இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதில் ப்ராடக்ட் அவ்வளோ இருக்குது. இது எம்டிஏவே ஆகாது. பிகாஸ் நமக்கு இப்படி கொஞ்சம் ஒரு டிப் யூஸ் பண்ணாலே ரொம்ப பிக்மெண்ட், அங்கேயும் ரொம்ப பிக்மெண்டேஷன் ஆயிரும். ஸோ ஒரு டிப்பாக தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கம்மி ப்ராடக்டில் ஒரு நல்ல பிக்மெண்டேஷன் கொடுக்கும். ஸோ இது எனக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ளஷ் இன் தி ஷேட் ரெட் வெல்வெட். அண்ட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹைலி பிக்மெண்டட் ப்ளஷ். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ளஷ். அது வந்து நம்ம ஒரு ஸ்கின் கேர் பண்ணிட்டோம், மாய்ஸ்சரைஸ் எல்லாம் பண்ணிட்டோம், சும்மா வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளஷ் அப்ளை பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் இந்த ப்ளம் ஓட பாடி லவ்விங் பர்ஃப்யூம் தான். இது நான் ஃபுல் எம்டி பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக எம்டியே பண்ணிட்டேன் இதை. பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். அவ்வளோதான், லாஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்குது, அதுவும் வரமாட்டுக்கு. ஒரு ரொம்ப சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் இது. அப்படி நல்லா போட்டதும் ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ் வருது. ப்ளம் பாடி லவ்விங் டூலிப் பர்ஃப்யூம். அண்ட் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான பர்ஃப்யூம். எம்டி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ரஷ் வந்து ஒரு ஐ கெஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் இந்த ப்ரஷ் நான் வாங்கி. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ்.
இன்னுமே நல்லா ஒர்க் பண்ணுது, இன்னுமே குவாலிட்டியாக இருக்குது. இன்னும் இந்த பிரிசில்ஸ் வந்து அப்படி பிஞ்சு போகிறதோ இல்லைன்னா ஒரு மாதிரி டல் ஆகுறதோ எதுவுமே இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் அப்போ வாங்கினது இப்போவும் அழகாக யூஸ் பண்ணுறேன் அண்ட் சூப்பராக இருக்குது இந்த ப்ரஷ். நம்ம ஃபவுண்டேஷன், பவுடர்ஸ்க்கு, அப்புறம் ஐக்கு, கன்சீலர், இந்த ஐப்ரோஸ்க்கு, இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரஷ். இந்த செட் இருந்தாலே போதும், நீங்கள் நிறைய ப்ரஷஸ் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதுலேயே நம்ம ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இது ஒரு சூப்பர் குவாலிட்டி ப்ரஷ். நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், ஐ திங்க் இந்த மோஸ்ட் ஃபேவரட் நான் ரொம்ப டைம் சொல்லிட்டேன், பட் மை மோஸ்ட் ஃபேவரட் இந்த லாக்மேயோட காம்பேக்ட் தான். இது ஆல்மோஸ்ட் நான் பேன் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச காம்பேக்ட். அந்த அளவுக்கு இது சும்மாவே இப்படி ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் எடுத்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டாலே அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் இருக்கோம் டச்சப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு குயிக்காக இது ஒரு சூப்பர் ஹேண்டி சூப்பரான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இதை நீங்கள் என்னோட வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லிப்ஸ்டிக் எனக்கு எவ்வளோ பிடிக்கும். இந்த ஷேட் டிராஃபிக் ஜாம் நைக்கா லிப்ஸ்டிக். இது அவ்வளோதான் எம்டி, இது வந்து ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு அவ்வளோதான், இப்போ இதில் எதுவுமே இல்லை. பட் இங்கே கொஞ்சம் உள்ளே இருக்குல்ல, ஸோ அது மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான பிங்க் நியூட் ஷேட். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரௌன் நியூட் ஷேடில் வந்து யூஆர் லாட்டே, அது மை மோஸ்ட் ஃபேவரட். அது நான் 2 லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஆர் லாட்டேல. ஒன்று ஃபினிஷ் பண்ணி இன்னொன்று பர்ச்சேஸ் பண்ணி அதுவும் எம்டி ஆகிட்டு. ஸோ 2 லிப்ஸ்டிக்கும் சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக். பட் அது எங்கே வச்சுட்டேன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது. அண்ட் இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு லிப்ஸ்டிக், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். எஸ், நெக்ஸ்ட் இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து லாக்மேயோட வைட்டமின் சி க்ளாஸ். சூப்பராக இருக்கும், நம்ம அப்படி லிப்பில் போட்டதும் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஷேட். இது எல்லா ஸ்கின் டோனுக்கும் அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் ஷேட் நம்மளுக்கு க்ளாஸ் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கா, அவ்வளோதான் சூப்பராக ஒரு ப்ரௌன் ஷேட். இது நான் ரெகுலராகவே வீட்டிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா நம்ம மார்னிங் எம்சி மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு லிப்ஸ்க்கு வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான க்ளாஸ் தான் டெய்லி இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் இது வந்து ஒரு நேச்சுரலான ப்ரௌன் கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரௌன். ஸோ எஸ், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் வைட்டமின் சி லிப் க்ளாஸ். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ப்ளூ ஹெவனோட ஃபவுண்டேஷன் தான். நான் நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன்னா இந்த ப்ளூ ஹெவன் தான் சொல்லுவேன். இதில் SPF 25 PA++ம் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக அப்படி ஸ்கின்ல அப்படி அப்சர்வ் ஆயிரும். அப்படி சூப்பரான ஒரு லைட் ஃபவுண்டேஷன். ப்ளஸ் இந்த கலரும் என் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக ஒரு மேட்ச் வந்திருக்கு. ஸோ அதனால இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் தான். ஸோ எஸ், இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இயர் ஃபுல்லாக. அண்ட் மோஸ்ட்லி எம்டியாக இருக்குது, மோஸ்ட்லி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ எஸ், இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் இந்த இயரில். இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கம்மிங் இயர்லும் இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எஸ், நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.